கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For the name of the Lord shall be glorified. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். The Lord who declares the things of the end from the old. அதை திட்டமிடினேன், அதை நிறைவேற்றியே தீர்வேன் என்றும் சொல்லுகிறார். I have planned it and I will make it to prosper. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். My counsel shall be steadfast and whatever I desire I will accomplish. இதை நிறைவேற்றும்படியாக தூர தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை வரவழைக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று எஸ்ஐயா 46:11 வசனத்தில் வாசிக்கிறோம். Book of Isaiah chapter 46 verse 11 says, my counsel from a far country, indeed I have spoken it, I will also bring it to pass, I have purposed it, I will also do it. அப்படி என்றால் அந்தத்தில் உலகத்தின் முடிவான வேலை என்ற பொருள் கொண்ட மனுக்குலம் மீட்பு நிறைவேறக்கூடிய அந்த வேளையில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றிற்கும் முன்னோடியாய் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்களை தேவன் கருத்தாய் எடுத்துக் கொள்கிறார். So the Lord takes the ancient things to be comparing to the things which is going to be take place in the end times. ஆதியாகமம் 3:8 வசனத்தின்படி அனிதினமும் பகலை குளிர்ச்சியான வேளையிலே அருமை இரட்சகர் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து உலாவுவார் என்று நாம் அறிய முடிகிறது. Book of Genesis chapter 3 verse 8, who we can understand the Lord God will come and visit Adam and Eve in the evening times of the day. அருமை இரட்சகர் அனிதினமும் இந்த மனிதர்களை ஆதாம் ஏவாளை தேடி வருவதற்குரிய காரணம் என்ன? What's the reason behind the Lord to come and visit these human beings every day in the cool of the day? ஆதியாகமம் 1:25 முதல் 27 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவன் 27 வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். Book of Genesis chapter 1 verse 25 to 27 says, the Lord God created man in his own image and in his own likeness. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். He created in God's own likeness. 26 வசனம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார். Let us make man in our own image and in our own likeness. இவ்விதமாக தேவன் ஆதியிலே மண்ணான மனுஷனுக்குள் ஆதியாகமம் 2:7 வசனத்தின்படி தேவனுடைய ஆவியை அவன் நாசில் வைத்து ஊதின நிமித்தமாய் அவனுடைய சரீரம் உயிர் பெற்று தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி அவனுக்கு ஆன்மாவை உண்டாக்கி ஜீவாத்மாவானான் என்று அறிய முடிகிறது. Genesis chapter 2 verse 7 says that the Lord God formed man from the dust of the ground and breathed in the nostrils in the breath of life, and the man became a living being. ஜீவ ஆத்மாவானான் என்றால் அவனுடைய எவைகளை சார்ந்த முடிவான வாசனத்தை அவன் சொல்லுகிறார் என்றால் அவன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவன். Man became a living being because he who was created in the likeness and image of God. தேவன் மனிதனை தேவ சாயலாகவே உண்டாக்கினவர். God who created man in his own likeness. நம்மில் ஒருவனை போல் உண்டாக்குவோம் என்று சொல்லி திருத்துவ தேவனுக்குள் ஒருவனாக உண்டாக்கப்பட்டவன். Let us create man in our own image, in such a way he created as a person from his own Trinity. தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டபடியினாலே தேவனுடைய சாயலை அவன் அணிந்து கொண்டபடியினாலே தேவனுடைய ரூபத்தின்படி அவன் உண்டாக்கப்பட்டபடியினாலே தேவன் இவனை தேடி வருகிறார் அனுதினமும். Because man was created in the image of God, in the likeness of God, covered with the glory of God, God himself desires to visit man every day in the cool of the day. ஆனபடியினாலே தேவன் இவனுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தையும் அவற்றுள்ள
சகல விருட்சங்கள் யாவற்றையும் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நீர்ப்பாய்ச்சவும் அவற்றை இவன் மகிமையுடைய மனுஷனாய் தேவ சாயலை அணிந்தோட மனுஷனாய் தேவனோடு மாத்திரம் ஐக்கியம் உள்ள மனுஷனாய் அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வர அவன் இரக்கம் பெற்றான். The Lord placed and appointed Adam to take care of the Garden of Eden, to bring produce in the Garden of Eden, to take and protect the Garden of Eden, because he gave this greatest provision to man, because he was covered with the glory of God, filled with the divine nature of God. ஆனபடினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுக்கு அந்த தோட்டத்தில் உள்ள சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஜீவராசிகள் அத்தனைக்கும் இவன் அவையில் ஆளுகைக்கு உரியவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். Man was given the dominion and authority over every nature, every animal kingdom, every bird kingdom, the authority and dominion, because man was created with the glory of God. He only have the connection, fellowship with God alone. That's the reason man was visited by God every day. 27 வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் வேதம் சொல்லுகிறது. Verse number 27 says, the Lord God created man in his own image. பொதுவாக வேதாகமத்திலே தேவன் கர்த்தர் பரிசுத்தாவி என்று திரித்துவ தேவனை நாம் காண முடிகிறது. Commonly, generally, we can identify that the Lord God always being introduced to us as a triune God. தேவன் என்றால் கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் உள் அடங்கிய திரு ஏக தேவனாக தேவன் என்று பொருள் உடையவராய் இருக்கிறார். Godhead consists of three characters: God, the Lord, and the Spirit. These triune characters consist of Trinity. தேவன் என்றாலே கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவன், இவர்கள் மூவரும் ஒருவராக பிதாவாக இருக்கிறார். God himself is considered in three parts as God the Father, the Lord Jesus, and the Spirit of the Holy Spirit. ஆதியா 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் வேதம் சொல்லுகிறது. Word of God says, man, the Lord created man in his own image. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூவரும் ஒன்றடங்கிய தம்முடைய சாயல், தேவனுடைய சாயல், கர்த்தருடைய சாயல், பரிசுத்த ஆவியானுடைய சாயல், மூன்றையும் உள்ளடங்கிய தேவனாக இருந்தபடியினாலே தேவன் இந்த மனுஷனை தேடி வந்தார். Godhead consists of three different characters: the God the Father, the Son Jesus, and the Holy Spirit. These three different personalities of Godhead, the triune God, has been imparted his own image in the man, human. That's why the Lord God keeps on visiting this mere human every day. இவன் முடிவு பரியந்தமும் நின்று நடக்க தேவனால் இவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை புசிக்க கூடாது என்ற பிரமாணம், வசனம், கட்டளை கொடுக்கப்பட்டது. This human being, the first man, was commanded by a command. You can eat this fruit of this tree, and you should not taste the fruit of the another tree. இவன் தேவ கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவனம் செய்கிற வரைக்கும் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆத்துமா அவனுக்கு நின்று நிலைத்த வாழ்க்கை வாழ்ந்தான். For this man to stand for the up till the end times, he has to be in obedience to following and fulfilling the command of God. இவன் என்றைக்கு தேவனுடைய கட்டளை கற்பனைகள் பிரமாணங்களை விட்டு விலகி எதிராளியாய சாத்தானுக்கு செவி கொடுத்து
கட்டளை கற்பனை இழந்து போனவனாய் நிர்வாணியானானோ அன்றைய தினமே இவனுக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ மகிமை, தேவ சாயல், தேவ ரூபம், திரு ஏக தேவனுக்குள் இருந்த அத்தனை இவன் இழந்து போய் நிர்வாணியானான். Once when man went into disobedience against the command of God, he lost the glory of God, he lost the favor of God, he lost every authority and dominion of God, even he lost the nature and likeness of God. ஆனபடினாலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு வந்த பொழுது அவரை கண்டு பயந்தான், ஓடி ஒளித்துக் கொண்டான். தான் நிர்வாணியாய் இருப்பதை அறிந்து அத்திமர இலைகளை பறித்து இவன் வஸ்திரமாக மறைத்துக் கொள்ள முயற்சித்தான். Though so to cover himself, because he found himself naked by eating the fruit which was forbidden, he wore the leaves of the fig tree and he tried to cover his flesh. தேவனுடைய பிரமாணத்தை இழந்தபடியினால், பாவியானபடியினால் நியாய தீர்ப்புக்குட்பட்டார். ஆதிய 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் வாசிக்கிற பொழுது, நீ மனிதனுக்கு மண்ணுக்கே திரும்புவா என்றும், சிறியானவரை பார்த்து நீ கர்ப்பவேதனைப்பட்டு பிள்ளை பெற்றெடுப்பாய், உன் ஆசை உன் புருஷனை சார்ந்திருக்கும் வலுசற்பத்தை உன் ஜீவகாலம் எல்லாம் உன் வயிற்றால் நகர்ந்து மண்ணை தின்பா என்ற நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Book of Genesis chapter 3, 5, 15 to 17 speaks about the punishment and the judgment against the man and the woman and the serpent by God. Man being separated by God because of sin. இதே கம்பேரிசன் தான் அருமை ரட்சகருடைய வருகை மனுக்குலத்திற்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷரால் வாழுகிறவர்களுக்கு அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். The same comparison will be repeated again in the last days, but the people who will be in obedience to the command of God, for them all the blessings and the privileges will be restored unto them back. வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10 வசனங்களில் வாசிக்கிற பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. Revelation chapter 22:7-10 says, blessed is he who keeps the word of this prophecy of this book. வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் நகர வாசல்களுக்கும் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கட்டளை கற்பனை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது. Verse number 14 says, blessed are those who would do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city. சத்தியத்தை கைக்கொண்டு ஒரு நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல் கதவு திறந்து ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரத்திலே. Prophet Isaiah speaks in the book of Isaiah chapter 26, open the doors and the gates for the righteous people to enter into the truth way. இப்படி வேதாகம் முழுவதிலும் அவருடைய கட்டளை கற்பனைகளை கைக்கொண்ட காலம் முழுவதும் ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமை சாயல் ரூபம் ஜீவன் ஆத்மா ஜீவாத்மாவான நிலையிலே தேவன் இவர்களை தேடி வருகிறார் அனுதினமும். Book of Genesis we can find, because the man who was covered by the glory and the blessing and the image and likeness of God, God himself desiring to meet and visit man every day in the cool of the day. இதே சத்திய வசனத்தின்படி ஆதியில் நடப்பிக்கப்பட்ட இந்த தேவ தீர்மானத்தின்படி ஜாதியிலிருந்து மீட்கப்படுகிற தேவ ஜனங்களும் அதே ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலைக்குள்ளானவராய் இருக்கிற அவர்களை சேர்த்துக் கொள்ளமானவர் இயேசு வரப்போகிறார். The last day saints who were get into salvation from the Gentiles, once they commit themselves கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
May the name of the Lord be glorified. புதிய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியானவர்களுக்குரிய மீட்பு முடிவான காலத்தை சார்ந்த நிலையிலே அவர்கள் நித்தியத்திற்குரியவளான தகுதி அடைகிறார்கள். Once the end of the salvation of the Gentiles occur, they get the opportunity to be partake in the glorious ascension of their bridegroom. வேதாகமத்திலே ஆதியில் நடந்த சம்பவத்தின்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளை கற்பனை கைக்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்த காலமெல்லாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை, சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆதாம் ஏவாள் வாழ்ந்தார்கள். Adam and Eve, once before their commission of sin, they enjoyed a holy life, a happy life, a heavenly life. The Lord himself visited them. Because of their obedience, they lived a glorious life. லூக்கா மத்தேயு 24 அதிகாரம் 13-14 வசனத்திலே முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால் அவனுக்கென்று புறஜாதிகளுக்கென்று மீட்கப்பட்டு ரட்சிப்பில் பூர்ணம் அடைவதற்குரிய முதல் அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த நாட்களில் வாழ்கிற பரிசுத்தவான்கள் அவருடைய ரட்சிப்பை காத்து கொண்டால், ஜெயமான முடிவான பூர்ணமான ரட்சிப்பை அணிந்து கொண்டால் மரணமே இல்லை என்ற நிலை வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. According to Matthew 24:13 and 14, man who stood until the end will be get saved. The people of these last days, receiving this glorious gospel of the kingdom, keep themselves faithful and steadfast until the end of the first 3.5 years of the period of Antichrist. They will enjoy the same glorious life which Adam lost. Because of their disobedience, they lost the glory. But because of their obedience, this last day faithful group of people will enjoy the endless life, a deathless life, a glorious life, a life without sorrow and curse. இந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு என்ற ஒரு ராஜ்யத்தை எழுப்பி அந்த ராஜ்யத்தின் மூலமாய் என்றென்றைக்கும் மரிக்காத முடிவான பூர்ண ரட்சிப்பை அணிந்து கொண்டு மனவாட்டியான தகுதியை அணிந்து அவர் வாரிகளை சேர்ந்து கொள்ளும்படியான சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் பிரசங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். In these last days, the people who accept this truth, accept the gospel of the kingdom of God, receiving the salvation, for them the Lord is going to prepare a kingdom, and the Lord himself will call them as the bride, and for this bride the bridegroom is ready to come back and pick them up. அருமை இரட்சகர், முடிவு வரைந்தும் நிலைத்தின்று மரணமே இல்லாத நித்திய வாழ்வுக்கென்ற தகுதி அடைய தேவனாய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட கடைசி காலத்துக்குரிய நற்செய்தியை சுவிசேஷத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். For the people to endure to the end, the Lord has prepared a salvation to be preached unto them. அந்த நற்செய்தி ராஜ்யம் என்ற பரலோக ராஜ்யம் என்ற மணவனை சந்திக்க ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் நடத்த ஏற்படுத்தப்பட்ட மணவாட்டியான பரலோக ராஜ்யத்தில் இருந்து வெளிப்படும் என்ற தேவ நேமத்தை நாம் அறிகிறோம். For the kingdom to be prepared for these saints, the Lord is preparing the kingdom of heaven. For the king, the God the Father is making a wedding ceremony for his son. The kingdom of heaven is getting prepared. The bride is this church. மணவாளனை சந்திக்க வேணும் என்றால் ஏதேன் தோட்டத்தில் முன் அடையாளமாக முன் ஆதாரமாக உதாரணமாக அறிவிக்கப்பட்ட நிலைகள் அப்படியே அந்தத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளான மணவாட்டியாய்
தகுதி அடைந்து மணவாளனோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிற யாவரும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அடைந்த அதே மகிமை அணிந்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். For the last day church to receive, attain the glory of God, the later glory, this later day church has to attain and fulfill the life which was given by the Lord in the Garden of Eden. Whatever the Adam and Eve lost in the Garden of Eden, the later day church has to fulfill and receive the same glory by walking in obedience unto the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியிலிருந்து மீட்கப்படுகிற அந்தத்தில் அந்தம் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஏழுடைய ஆட்சியில் புறஜாதிகளுடைய காலம் முதல் முறையான காலம் என்று அறிந்தோம். அந்த காலத்தில் வாழ்கிற மணவாட்டி சபையின் மக்கள் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய மகிமையை அணிந்து கொண்டவர்களான தகுதி அடைய வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறோம். The end always refers to the 7 years of the period of Antichrist. So the later church, the last days church of the Lord, has to receive all the qualifications and the characteristics of the glorious nature of the Lord. Then she will be considered as the bride of the Lord. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனம் முடிய விரைவாக வாசிக்கலாம். First book of 1 Peter chapter 1 verse 5 to 9. 1 Peter 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற போன அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த மத்திய 24:13 முடிவு வரை நிலைத்து கொண்டு ரட்சிப்பார். முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பை நிலைத்தவர் வைத்து வைத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் நிலை என்ன? 5ஆம் வசனம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சொந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வாசிக்கிறோம். The last day salvation, those who endure till the end will be get saved. That salvation is written in chapter 1 verse 5 of book of 1 Peter, who are kept by the power of God through faith for salvation, ready to be revealed in the last time. இந்த ரட்சிப்புக்குரியவர்களுக்குரிய பிரதிபலன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. For the reward for the people who live according to these qualities been waiting for them in the kingdom of heaven. கடைசி நாட்கள் வெளிப்படும் ரட்சிப்புக்கு ஆயத்தமாகிற தேவஜனங்களாகிய மனவாட்டியானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வாக்கு பண்ணப்படுகிறது. It's been promised to people who live according to the salvation of the last days, getting prepared for the glorious coming of the Lord. The Lord is promising them, it be unbelieving you rejoice with a joy unexpressible and full of glory. இந்த கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு எவர்களெல்லாம் முடிவு வரைந்தும் என்றால் வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய உள்ள அந்த வேத பகுதியில் முதல் 3 அந்தி கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலத்தில் புறஜாதி மீட்கப்படுகிற மனவாட்டியானவர்கள் அடைய போகிற பாடுகள் வேதனைகள் கர்ப்ப வேதனைப்பட்டு அலறக்கூடிய வாழ்க்கை 7 தலையை 10 கொம்புகளுடைய மிருகத்திற்கு முன்பாக நின்று அவனை வீழ்த்தக்கூடிய வாழ்க்கை, அவனை வெற்றி பூமியில தள்ளக்கூடியதான ஜெய கொண்ட வாழ்க்கை,
மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்புபடி தங்கள் ஜீவனை மாறாமல் ஆண்டுகுடி ரத்தத்தால் சாட்சி வசனம் சாத்தானை ஜெயித்த வாழ்க்கை வாழ்கிற இவர்கள் அவனை ஜெயிக்கிற வரைக்கும் இவர்களுக்கு உண்டான ரட்சிப்பு இழக்கவில்லை. The last day churches cannot enjoy their salvation until they defeat Satan, overcome the Satan's power by the blood of the Lamb and by the word of their testimony, and did not love their lives to the death. Once they live a victorious life, then only they can enjoy the complete salvation which the Lord has promised unto them. இவர்களுடைய முடிவான ரட்சிப்புக்குள் நின்றபடியினாலே இவர்களுடைய ஆத்துமா ரட்சிப்படைகிறது. 9 வசனத்திலே 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது. 1 Peter 1:9 says, receiving the end of faith, the salvation of your souls. இவர்களுடைய ஆத்துமா அழிவதில்லை, இவருடைய ஆத்துமா மரணத்தை சந்திப்பது இல்லை. கடைசி நாட்கள் வெளிப்படும் ரட்சிப்புக்குள் முடிவு வரை நிலைத்தின்ற இந்த கூட்டம், இந்த நீதிமான்களுடைய கூட்டம், இந்த மனவாட்டியாளருடைய கூட்டம் மரிக்காத ஒரு நிலையில் இவருடைய ஆத்துமா என்றைக்கும் ஜீவாத்மாவாக வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். The end of the days will come by the time the souls of these godly people, the souls of this precious people of the Lord will not face death, will not face the end. It will be living forever because they commit their lives for the glorious gospel of the kingdom of heaven. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத வரைக்கும் எப்படி அவர்கள் மரிக்காத ஜீவனுள்ள ஆத்மா என்றைக்கு வாழ்கிற ஆத்மாவா இருந்தார்களோ அதுபோல தேவனுடைய கற்பனைகள் முடிவுறும் கற்றி கை கொண்டு ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்கள் மரிப்பது இல்லை. How the Adam and Eve lived a life without death, a precious life until their disobedience. Here in the latter days, all the people who walk in obedience of the Lord, they will enjoy the same life which Adam and Eve lost, a life without death, a life without sorrow, a divine heavenly life the people of the Lord can enjoy in the last days. தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 47 அதிகாரம் 7 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாம் தரிக்கப்பட கொண்டு வா என்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. Book of Isaiah chapter 47 to 10 says, ஏசாயா ஹல்லேலூயா. நவசரம் சொல் 43 வசனம் 43 verse 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லுகிறார். Everyone who is called by name, by my name, whom I have created for my glory, I have formed him as I have made him. இப்படிப்பட்டவர்களை அதற்கென்றே தேவன் நியமித்திருப்பதாக 43 அதிகாரம் 21 வசனத்தில் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 43 verse 21 says, this people I have formed for myself, they shall declare my praise. These people were formed for himself alone. இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அல்லது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலத்திலே மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை மனவாட்டியாய் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். This prophecy is getting fulfilled in the first half of the Antichrist. The Lord is preparing them for the glorious coming of the Lord to be his perfect bride. ரோமருக்கு எழுதிய நிருபம்
2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். Book of Romans chapter 2 verse 5. உன் மனகடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. Book of Romans chapter 5 verse 2 says, through whom also we have access by faith into this grace in which we stand and rejoice in the hope of the glory of God. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:10 வாசிக்கலாம். Colossians chapter 3 verse 10 and Ephesians 4:24. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அருமையான எபேசியர் 4:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:10 படி எபேசியர் 4:24 படியாய் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. Book of Colossians chapter 3 verse 10 says, and you have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷன். You have to wear the new nature, and that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை ரட்சகருடைய முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களே மனவாட்டி, அந்த மனவாட்டியானவர்களுடைய ஆத்மா மரிப்பது இல்லை. அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு என்னென்னைக்கு தேவனோடு வாழக்கூடிய சாக்கியத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலை அடைய வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷ பூமியின் உள்ள சகல ஜாதி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யமாகிய மனவாட்டி சபை தேவனுடைய சமூகத்திலே வருகையிலே இவள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவள் தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாள் தேவ சாயலை அணிந்து கொண்டபடியினால் தேவனோடு சஞ்சரித்தார்கள். தேவன் அவளை தேடி வந்தார். We need to put on the new man according to the image of God who created him. Then we can enter into the privilege of being glorified into the image of God. Adam and Eve was visited by the Lord every day because of this privilege. That's why the last day church has to wear the holiness and truth and righteousness to be in walk in fellowship with the Lord. கொலோசியர் 3:10 படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை அவர்கள் நிறைவாக அணிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். According to Colossians chapter 3 verse 10, we have to be put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 2 verse 15. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின்
மகிமை அடைந்து கொள்ள செய்வதற்குரிய சுவிசேஷம், அதைத்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி இன்று நிலைக்கிறவர்களே முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடைகிறார்கள். அவருடைய அத்துமானிவதில்லை, அவருடைய தேவன் தமது வருகையிலே மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று நாம் அறிய முடிகிறது. To which he called you by our gospel for the obtaining of the glory of our Lord Jesus Christ. Actually, the gospel is a gospel about the kingdom of heaven. The last day church has to receive and obey the gospel about the kingdom and live a holy, victorious, pure life to obtain the glory of the Lord Jesus Christ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 First. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். Book of 1 Peter 5 verse 10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய, தமது என்றால் பிதா, தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. But may the God of all grace who called us to his eternal glory by Christ. முடிவான ரட்சிப்புக்கு உரிய மனவாட்டி என்றால் அவருடைய ஐக்கியம் என்ற பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்றால் தேவ மகிமை அணிந்து கொண்ட ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி என்றால் அவர்கள் தேவனை ஆராதிக்கிற நிலையிலேயே அவரை ஆராதிக்கிற ஊழியர்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைந்தவர்களாய் அவரை ஆராதிக்க வேண்டும். The people of God have to worship the Lord wearing occupying the glory of God. They will be considered as the bride of the Lord and the fellowship of the saints. தேவ தூதர்கள் அவர் நடுவே உலாவுகிற ஆராதனையாக அது இருக்க வேண்டும். That worship, that service must be the angels to visit among them and dwell among them. தேவனுடைய மகிமையின் வாசனை அந்த ஆராதனை பங்கு பெறுகிற அனைவரும் முகரத்தக்கதான ஆராதனையாக இருக்க வேண்டும். That kind of worship will be a sweet aroma to the Lord and the people who take part in that worship. நான் வேதம் சொல்லுகிற வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேவ மகிமையுடைய ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டியான சபை அவர்களை வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி மனுஷர் மத்தியிலே இருக்கிற தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. That kind of worship will be like the tabernacle of God which dwell among them and men. தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறபடியால் தேவன் அங்கே தங்கியிருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும், தேவன் அவர்களுக்கு தகப்பனாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் முடிவான நிலைதான் தேவ மகிமையினால் அணிந்து கொண்ட சபையாய் அது தகுதி அடைய முடியும். The last day church, the glorious church has to be where the God to be dwell among them and their people has to worship him with the spirit and truth, and they will walk in the righteousness of God. Then they will be united with the Lord, the fellowship of saints, where the Lord will build his tabernacle, sanctuary. முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களான மனவாட்டியானவருடைய ஆத்துமா அழியாத மரிக்காத நிலை அடைய வேண்டும் என்றால் அவர்களை ஆவிக்குரிய சாயலானவர்களாய் மாற்ற வேண்டும். The last day church, the end time church, if it needs to be in closer walk with the Lord, facing not the death or separation from the Lord, then it needs to walk in the fullness of the glory of God. ஆவியானவரால்
முற்றுமுடிய ஆட்கொள்ளப்பட்ட சபையாய், ஊழியர்களாய், விசுவாசிகளாய், தேவஜனங்களாய் அவர்கள் தகுதி அடைய வேண்டும். Then this church, the glorious local church, the bride of the Lord, has to be completely covered with the glory of God, not walking in the flesh but filled with the Spirit of God, walking in the Spirit. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய பிதாவுடைய அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நிற்கப்படுவார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சம் ஆர்வமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Holy Spirit himself is a seal upon them, those who walk in the purity. எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று அறிவிக்கப்படுகிறது. According to Ephesians chapter 4:30, and do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. வெளிப்படுத்தல் 22:16-17 ஆவியானவர் மணவாட்டிக்கு ஒரு சாட்சி கொடுத்து ஆவிய மணவாட்டி வா என்கிறார்கள் என்று மணவாட்டியுடைய பூர்ண ரூபோதியான நிலையை பிதாவுக்கு அறிவித்து எங்கள் மணவாளனை உமது குமாரனை அனுப்பிவா, இந்த மணவாட்டியானவள் பரலோராஜ்யமாகிய இவள் பூர்ணரூபதியாகிவிட்டால் வாருமனாலா என்று கூவி அழைக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். Revelation 22:16 and 17 says, and the spirit of and the bride say, come, and let him who hears say, come, and let him who thirsts come, whoever desires let him take the water of life freely. Once this church gets this kind of divine characters, then the church cries out unto the bridegroom, come bridegroom, and take us up to you. இந்த நிலையில் ஆவிக்குரிய பூர்ண ரூபவதியான மணவாட்டியானவளாய் அவள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் ஆவியாயிருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானுடைய சாயலை இவர்கள் அணிந்து கொண்டால் 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. Once this glorious church receives such a kind of divine attributes, then she will be transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. ஆவியானவருக்குள் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியானவர் தன் மகிமையால் நிரப்புகிறார். அந்த மகிமையில் பூர்ணம் அடையக்கூடிய பரிசுத்தவான்களா நீதிமான்களை எக்காலத்தை கேட்கும் போதே மேலான மகிமை என்ற பிதாவுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, இவர்கள் மூவருடைய மகிமைக்குள்ளாக இவர்கள் உயர்த்தப்பட்டு நிலைநாட்டப்பட்டு மறுவும் அடைகிறார்கள். In these days, all the brethren, all the sisters, all the brothers, every member, every believer in Christ, once they worship the Lord with the fullness of the Spirit, in filling of the Holy Spirit, then the glory of the Lord will be covering over them. Then the Lord will be dwelling among them. The sanctuary, the tabernacle of God will be built among them, and there will be no separation from God and them. They will be covered with the glorious image of the Lord. Then the bridegroom Jesus will come and take this bride unto his glory. ரட்சிப்புக்குள்ளாக மணவாட்டியானவர்களாக ஆயத்தப்பட விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, முடிவான ரட்சிப்பு என்ற மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அணிந்து கொண்ட மணவாட்டியாக தகுதி அடைய முடிவான நிலையில் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பே ஆத்தும ரட்சிப்பு. அதுவே முடிவான ரட்சிப்பு. அதுவே இயேசு கிறிஸ்துவின் மகிமடைந்து கொண்ட ரட்சிப்பு. அதுவே தேவனுடைய மகிமடைந்து கொண்ட ரட்சிப்பு. தேவ சாயலாயிருக்கிற ரட்சிப்பு. தேவனுடைய சுவிசேஷமாய் நாம் வேதத்திலே 2 கொரிந்தியர் 4:3 வாசிக்கலாம். 7 வாசிக்கலாம். 2 Corinthians chapter 4:3-7. 3 வாசிக்கலாம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஏதேன் தோட்டத்திலே அவர் பாவம் செய்யாத வரைக்கும் அணிந்திருந்த ஆவிக்குரிய திவ்ய நிலை எதுவோ, கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிள்ளை அற்புதமான மகிமையை அணிந்து கொண்ட நிலைதான் தேவனுடைய திவ்ய நிலை. The light of the gospel of the glory of Christ, who is the image of God, should shine on them. The divine nature which was in the Garden of Eden, which was enjoyed by Adam and Eve, was a glorious image, glorious life. That life was enjoyed by them before the committing of sin. அப்படி என்றால் முடிவான ரட்சிப்பு என்ற தேவனுடைய மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்டவர்களையே அருமை ரட்சகர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். So the final salvation, the complete salvation is the transformed salvation. A salvation where he walked in obedience to the gospel of the kingdom, who worship the Lord in spirit and truth, who wear the likeness of God. These people can enjoy the complete final salvation which the Lord has promised unto them. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான மறுரூபத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. கர்த்தரிய தேவச்சனமே, சீக்கிரமாய் வர இருக்கிற மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிற மணவாட்டியே, அருமே ராஜா சொல்லி சென்ற புதிய ஏற்பாட்டில் ஆரம்பமே நீங்க வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டில் ஆதிய 1:1 மணவாளன் மணவாட்டி 11:11. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆதி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே 11 சீசர்கள் ஒளிமலையிலே காத்திருந்த பொழுது உங்கள் கண்கள் காண்படி வானத்துக்கு எழுந்து போன இயேசுவானவர் மறுபடியும் உங்கள் கண்கள் காண்படி வருவார் என்று 11 சீசர்களுக்கு தேவன் அறிவித்தார். 11 என்றால் மணவாட்டி, 11 என்றால் மணவாட்டி. இப்ப மணவாட்டியானவர்களை சேர்த்துக்கொள்ள மணவாளனாக வரப்போகிறார். Book of 1 Corinthians chapter 15 always speaks about the second coming of the Lord. The Lord commanded the last day commands to 11 disciples on the Mount of Olives. 11 always refers to the bride. So to meet again, to visit again the bride, the bridegroom is going to come back when it's get in preparation. அதை போலவே தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடியும் நிகழ்வுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 16ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதும் 7 எக்காலங்கள் ஊதுவதும் 7 தேவ கோபக்கலசம் ஊற்றப்படுவதும் இவற்றில் முதல் 3 ஆண்டு காலம் என்ற 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதில்
புறஜாதியான் மீட்கப்பட்டு பூர்ண உருபதியாய் வனாந்தரத்தில் பரவுகிறார்கள். பின்முனை ஆண்டுகாலம் யூதருடைய மீட்பு என்பதினாலே 7 தேவகோப கலசங்கள் அந்தி கிறிஸ்துவை அவன் சார்ந்தவர்களையும் தேவ கோப கலசங்களால் அழிக்கப்படுகிறார்கள். புறஜாதியானவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை பூர்ண ரூபதியாகி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி 7வது தூதன் எக்கால் ஊதும்போது தேவரசு நிறைவேறும் என்று ரகசியம் நடைபெறுகிறதாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். We can understand that the first 3.5 years of the Gentiles salvation, they get the complete salvation. The first 3.5 years refers to the 7 seals of breaking of 7 seals. They walk through the wilderness. And the second half of the redemption of Jews, they face a lot of tribulation, which is refers to the cup of the God's anger being thrown into the land, which speaks about the tribulation of Jewish people. Then this both group joins together for the preparation of the Lord's coming. அழிவுள்ளதாகியது அழியாமை தரித்துக் கொள்ள வேண்டும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமை தரித்துக் கொள்ள வேண்டும். The things which needs to be going to destroy has to have to be the undestroyable thing. வெளிப்படுத்தின விசேஷம் 12 வசனத்தின்படி ஸ்திரியானவள் மரிக்கவில்லை. ஸ்திரியானவள் பெருங்களிரண்டு சட்டைகளோடு ஒரு வனாந்தர பறந்து 1160 நாடுகளும் அங்கே போஷிக்கப்படுகிற மரிக்காத நிலைக்குள்ளாய் அவள் வாழ அனுப்பப்படுகிறாள். According to Revelation chapter 12, the woman was not put into death, but rather she was driven into the wilderness. There she was fed and she was protected by the Lord. அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாத என்ற மரணம் இல்லாத ஒரு சரீரமாக தகுதி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை, பரிசுத்த ஆவியுடைய மகிமையை அணிந்து கொண்ட பரிசுத்தர்களாய் மனவாட்டியான சபையாய் ஆயத்தமாக வேண்டும். இதுவே ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். If the corruptible wants to be incorruptible, the mortal must put on immortality. Then the church needs to wear the glory of God. Then the church can obtain the glorious image of God to be prepared for His coming. இந்த முடிவான ரட்சிப்பை குறித்து எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 2 verse 4 and 10. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இந்த மகிமையின் மறுரூபத்தின் ரட்சிப்பை, அழியாமை நித்தியமான ரட்சிப்பை, பூமியில் வாழ்கிற புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட மனவாட்டியானவள் அவளுக்கு உரிய நாமத்தை அவரே எழுதிவிட்டார். மேலான எருசலேம் என்று சொல்லப்படுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், மேலான எருசலேமோ நாம் எல்லாருக்கும் தாயானவள். Paul gave the name even to this holy glorious people as the glorious Jerusalem, a heavenly Jerusalem. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Galatians chapter 4. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்படுகிறது. But the Jerusalem above is free, which is the mother of us all. பூமியில் வாழ்கிற அனைவருக்கும் தாய் அவள்தான். She is the mother for every human being in this earth. கடைசி நாட்களில் எருசலேம் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார் வேதம் சொல்கிறது. The last days Jerusalem will be seated in the throne. உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்பட்ட
வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் கடைசி நாட்களிலே மணவாளனை சந்திக்க அவருடைய சாயல் ரூபா மகிமை ஜீவன் ஆத்மாவை அப்படியே அணிந்து கொண்டு அவருடைய அச்சாரியாலை தரித்துக் கொண்ட தன் புருஷனுக்காக தன்னை அலங்கரிக்க அர்ப்பணித்துக் கொண்ட பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ற மேலான சாய்க்கத்தை அடைந்து கொள்ளும் மேலான எருசலேமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். The last is church, which bears the glory of God, live a holy life, which is called as a holy Jerusalem. This new holy Jerusalem Bible church, bride church, this group of saints will be wearing all the qualities of the bridegroom, the Son of God. Then she will be equally seated in the throne with the Lamb of God. Then there will be no difference between the Son of God and the bride of God. There will be a great unity. சத்தத்தை கேட்கிற அருமையான ஆவிக்குரிய மண்டலமே, Dear people of God, whoever listens to the word all over the spiritual ஆவிக்குரிய territory, மண்டலம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களே, சத்தியவான்கள், நீதிவான்களே, உன் மணவாளன் இயேசு வரப்போகிறார். every single individual believer, ministers of the gospel, preachers of the gospel, Jesus, listen, Jesus is going to come back soon. உன்னை மகிமையின் மேல் மகிமையின் மறுரூபம் அடைவதற்கென்று உன் ரட்சிப்பின் அதிபதியை பொல்லாத யூதர்கள், சாத்தான், ரோமர்கள் அவர்கள் அடித்து கொலை செய்தார்கள். அநேக பிள்ளைகள் உன்னை மகிமை சேர்ப்பிக்கும்படி உன் ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவில் பூர்ணத்துவத்துக்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்து உன்னை முடிவான ரட்சிப்புக்கு தகுதிப்படுத்த அழைக்கிறார். Leader, the father of salvation, who was suffered by the Romans and the Jewish people and all the people who were against him and crucified on the cross of Calvary. He brought such a great salvation to us to receive and the glory of God. He is going to come back all the people to who are living preparation to them, to him. He is coming back to meet you. உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை அவர் உனக்காக ஏற்றி உன்னை மகிமையின் மறுரூப சாயலான தேவனுடைய மணவாட்டியாய், உன்னை மணவாட்டி சபையாய், பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையாய் உன்னை ஆயத்தப்படுத்த உபத்திரவின் பூர்ண முழுமை உனக்காக அவர் ஏற்றி முடிவான ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். To bring you to enjoy such a great salvation, Jesus suffered every persecution. He went into the deepest, most part of this persecution, sufferings, afflictions, and completely affected by every suppression. Jesus fulfilled the salvation for you and me to enjoy the complete salvation of God. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எபிரேயர் 2:4 படி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? According to Hebrews chapter 2 verse 4, when we having such a great promise of this salvation, how shall we escape if we neglect so great a salvation which at first began to be spoken by the Lord? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முடிவான ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு, நித்திய வாகத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பு, உன் சிருஷ்டிகனாய் உன் நாயகர் இயேசுவாய் மணவாளனுக்கு நீ உன்னை மனைவியாக தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் நீ கைவிடப்படுவாய், பாவியாய் நியாயந்திருக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறபடி எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருப்பீர்கள். தண்டனை என்ற நியாயத்தீர்ப்பின் மூலமாய் அக்கினி கடலுக்குள்ளாக போகிறீர்கள். மனம் திரும்புங்கள். We have received a glorious salvation, a real salvation, a transformed salvation.
Such a salvation we should not neglect and avoid. If we do so, we will be considered as sinners and we can receive God's judgment and punishment over us. So repent today and accept this gospel of salvation. இவ்வளவு தேவன் ஒருவரும் நரகத்திற்கு அக்கினி கந்தம் எரிகிற கடலில் போகக்கூடாது என்பதற்காகவே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று மார்க் 1:15-16 வாசிக்கிறோம். அருமை இரட்சகரும் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலை அடைக்கப்பட்டதை அறிந்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று இயேசு அறிவிக்கிறார். உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கட்டளையிட்டு மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற ராஜ்யம் என்ற மணவாட்டி சபையை குறித்து அருமை இரட்சகர் அதற்குரிய பிரமாணங்கள், நியமங்கள், அஸ்வார உபதேசங்கள், மூல உபதேசங்கள், வரங்கள் அத்தனையும் இவர்கள் செய்யவும் உபதேசிக்கும் கட்டளையிட்டார் என்ற அந்த ரட்சிப்பை குறித்து நாம் அறிய முடிகிறது. Through John the Baptist, the Lord preached the gospel of repentance. Through the Son of God, the Lord Jesus preached, repent for the kingdom of heaven is near. After the ascension of Jesus Christ, he preached for the 40 days to prepare his people as the kingdom of him, and he taught all the principles and the factors how to live in the kingdom. Such a way he is preparing a group of people considered as a kingdom. The king is coming to dwell among his kingdom. சபையின் அங்கமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜலத்தின் ஆவியினால் மறுபடி பிறந்து அடைகிற ரட்சிப்பின் மூலமாய் சபையின் அங்கமாகிறீர்கள். முடிவதை நிலைத்திருந்தாலே உனக்கு நன்மை உண்டாகும். அப்படி இல்லாவிட்டால் வெளிப்படை 2-3 அதிகாரம் 7 சபைகளை சொல்லுகிறார், உபதேசம் கொடுக்கிறார், அப்போஸ்தலனை கொடுக்கிறார், கற்பனை கொடுக்கிறார், செவி கொடுப்பார் இல்லை, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி விட்டு விடுகிறார். We have to repent in these last days, receiving the water baptism, being born in the spirit and in water and truth. Then we can receive this complete salvation. There were many warnings being preaching to the godly people, God's people all around the world about this kingdom gospel. Listen to the word of God, repent unto this gospel, and let's prepare our dear bridegroom, our Son of God. He is coming back soon. இந்த நாட்களிலே சபைக்கு வாருங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்றெல்லாம் அழைப்பு அறிவிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சபையின் அங்கமாவதற்கு அடைகிற ரட்சிப்பு சபையோடு மறைந்து விடுகிறது. எருசலேமில் உண்டான அப்போஸ்தலர் 47 மணியான ரட்சிப்பு கிபி 55ஆம் ஆண்டு எருசலேமில் எழுப்பப்பட்ட அப்போஸ்தல சபை மறைந்து போயிற்று. பின்பு கிபி 55 எபேசுஸ் பட்டணத்திலே சபை, புறஜாதி சபை எழுப்பப்பட்டது. அத்தனை சபைகளும் உண்டான ரட்சிப்பு அப்படியே மறைந்து போயிற்று. அப்போஸ்தலர் சிதறி போனார்கள், விசுவாசிகள் பின்மாறி போனார்கள். ஆனால் முடிவான ரட்சிப்புக்கென்றே மணவாட்டி தகுதிப்படுத்த அழைக்கிறார். In these days, many churches are inviting people, come, believe, repent, and you will be getting saved. This is the preaching in these days. But have to consider one thing. In the year AD 55, Jerusalem church at Jerusalem called for salvation. And once the church gets over, the salvation also winded over. And after AD 55, the churches were spread into different places. The church of Gentiles sprout out. And once the churches were going into affliction, the salvation also winded up. And in these days, the churches were scattered different places, preaching the gospel. And all the salvation is getting into fading away. But there is a one salvation which is waiting for the last days. That is called the final complete salvation
for that salvation, the Lord is inviting you and me to believe the gospel of the kingdom, accept the kingdom's gospel, repent and wear the glory of the Lord and be acceptable for the kingdom of God. வேதம் சொல்லுகிறது முடிவான ரட்சிப்பு பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபைக்கு கையளிக்கப்பட்டு ஜெயம் பெற்ற கூட்டமாய் அவர்களை ஆயத்தப்படுத்தி மனவாட்டியாய் தகுதிப்படுத்தி ரகசிய வரி மூலமாய் மனைவியாக சேர்த்துக்கொண்டு அவருடைய எலும்பு தசைகளுக்கும் ஜீவனுக்கும் சாயலுக்கும் ரூபத்திற்கும் சிங்காசனத்துக்கு நாமத்துக்கும் அத்தனைக்கும் அத்தனையாய் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற நாமத்தை தேவன் எழுதி அந்த சபையாய் ஆயத்தப்படவே முடிவான ரட்சிப்பு அவளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறபடியால் சப்தத்தை கேட்கிற அருமையான தேவஜனமே ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமானே சத்தியவான்களே பரிசுத்தவான்களே, சீயோனை புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் தன் புருஷனுக்காக தன் மணவாளனுக்காக அவருடைய அச்சாடையாளங்களை அணிந்து அவருடைய சந்தைக்கு ஆயத்தப்பட்டு மனைவியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் அவரோடு வாழ பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டின நாமத்தில் தேவன் சபையை எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த சபையாக ஆராதிக்கிறவர்களே நித்தியத்துக்குரிய வேதம் சொல்லுகிறது. The eternal salvation has been handed over to the new holy Jerusalem Bible Bride Church. This salvation been given into this church. The people who walk in this light of the gospel of salvation, wearing the marks of the gospel of the Lord Jesus Christ, and walking in close relationship with him as the wife of the Lamb of God, and having all the qualities of this Lamb of God, can receive this glorious resurrection and the glorious partaking of the kingdom of God. நிறைவாக மத்தேயு 24:13-14 வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற அந்த மனவாட்டி சபை, முடிவான ரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த நீதிமானுடைய கூட்டம் அந்த நிலையை அடைந்து கொள்ள ராஜ்யம் என்ற அவருடைய சபையாகிய பரிசுத்த புதிய எருசலேம் என்ற ராஜ்யத்தை அவர் கட்டியெழுப்பி அங்கே இருந்து முடிவான ரட்சிப்பட்ட பூர்ண ரூபதியான தகுதி அடைய சுவிசேஷம் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷ உலகமெங்கும் சென்றடைந்தாலே மணவாளனுடைய வருகை இருக்கும் என்று சத்தியம் சொல்கிறபடியால் அவருடைய வரிக்கு ஆயத்தப்பட சப்தை கேட்க தேவஜனமே, நீங்கள் எங்கே சென்றாலும் சரி கர்த்தருடைய முடிவான ரட்சிப்பென்ற தேவசாயல் தேவரூபம் தேவ மகிமை என்ற மறுரூபத்தை அணிந்து கொண்டு வரிக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். The Lord is inviting, giving a greater call unto us. Let us receive and wear the glory of God, the image of God, the characteristics of God, receiving the glorious salvation. Accept these teachings about the coming of the Lord. Let us obey in walking with the commands of the Lord, and let us prepare for his coming. We are called to be the kingdom of God. The king is coming to receive his kingdom. The bridegroom is coming to take up his bride. Let us prepare for this coming. Jesus is coming back soon. இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் அறிவித்து உங்களை பாதை காட்டி வரிக்கென்று முடிவான ரட்சிப்புக்குள்ளானவர்களை தகுதிப்படுத்த சபை காத்து கொண்டிருக்கிறது. சந்தேகம் உள்ளவர்கள், இன்னும் வசன விளக்கங்கள் வேண்டும் என்பவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you want to get more clarifications about this truth, if you have any doubts, we are always ready to teach you and guide you in the truths, eternal truths, to get the fuller salvation. May the Lord bless you. We invite you to the knowledge of the Lord. God be with you. Let us prepare to meet our King. Maranatha. Jesus is coming back. Amen.